அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு பதிவு என்ன சொல்கிறான்னா புதன் கர்மா நட்சத்திரக்காரர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விவரம் தான். ஏற்கனவே நீங்கள் நிறையா இடத்துல என்ன சொல்லலான்னா யூடியூப்பில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே வழக்கத்தில் இந்த ஆயாதி சக்கரத்தோடைய அஸ்ட்ராலஜி, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லி எல்லாருமே அதை சார்ந்த விஷயத்தை பயன்படுத்துகிறீங்க. பயன்படுத்தினாலும் நான் கொஞ்சம் எப்பயுமே புதுமையாகத்தான் எல்லா விஷயத்தையும் அணுகி அதை சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு புதன் கர்மாவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கார்டு பூர்வமாக எதுலையாவது சிக்கல்களில் போய் மாட்டோம். ரெக்கார்டு பூர்வம்னா என்னது? பத்திரப்பதிவு, வீடு வாங்குறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ரெக்கார்டில் பிழைகள், இன்சியல் பிழை, எதில் வேணாலும் அதாவது புதனுடைய ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு அமைப்பு. புதனுடைய ஃபோர்ஜரி, புதன்னாலே என்ன சொல்லணும், ஃபோர்ஜரி தான். ஃபோர்ஜரி அப்படின்னா அதாவது ரெக்கார்டு, அதாவது கள்ள ரெக்கார்டுகள் தயார் பண்ணுவது, கள்ள நோட்டுகள் அடிப்பது, இதெல்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு தோஷம். இவர்கள் கண்டிப்பாக இந்த ரோகிணி, உத்திரம், பூராடத்தில் போய் பிறந்தவர்கள் கையெழுத்து போடுவதில் கூட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சரியாக உங்களுடைய கையெழுத்தை ஞாபகம் வைத்து போடலைன்னா செக் பவுன்ஸ் ஆகிடும். இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தோல் நோய் சம்பந்தப்பட்டதில் ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தோல் நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி தோல் நோய் வராமல் இருக்குன்னா எப்பயுமே தேங்காய் எண்ணெயை நாம் அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா காலு கைக்கெல்லாம் நல்லா தேய்க்கணும். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு பெரிய மருத்துவ குணம் என்ன சொல்கிறான்னா, நல்லா என்ன சொன்னான்னா ஷைனிங்கை தோலை எந்த நேரத்திலும் தேங்காய் எண்ணெய் காலையில் குளித்து முடித்து கை காலுகளுக்கெல்லாம் தேய்க்கிறவங்களுடைய காலை பாருங்கள், எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த குளிர் காலத்தில் என்ன நடக்கும்னா தோள்களில் லேசாக ஊறல் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சொரிஞ்சோம்னா என்ன சொன்னால் போடு கூட விழுந்துடும், இல்லைன்னா சொரிச்சரியாக வரும். இது இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தது கண்டிப்பாக காலையில் எழுந்துச்சு குளித்து முடித்தவொடனே என்ன சொன்னாலும் உடலில் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கணும். அப்படி தேய்ச்சி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தோல் சரும நோய்கள் கண்டிப்பாக வராது. இவர்கள் என்ன சொன்னால் ரெக்கார்டு பூர்வமான விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இவர்களுடைய பொறுத்தல ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சீட்டு போடக்கூடாது. சீட்டு போடக்கூடாது. அந்த தட்டுச்சீட்டு, ஏழைச்சீட்டு, இந்த மாதிரி சீட்டு போட்டாங்கன்னா இவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும். இவர்கள் பிடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை செய்தார்கள் என்று சொன்னாலும் அதிலும் அந்த சீட்டு பிடித்தல், தான் சீட்டு பிடிக்கிறது, மற்றவங்ககிட்ட சீட்டு போடுறதில்ல, இவங்களுடைய பணத்திற்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா தூக்கிட்டு ஓடி போயிடும். இதெல்லாம் புதனுடைய கர்மா. ரெண்டாவது, இந்த வர்க்கத்தில் யாராவது கண்டிப்பாக ஒரு டைவர்ஸ் ஆனவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கிறவங்க இருப்பாங்க. இருப்பாங்க. அப்போ இந்த பிரிந்தல் தன்மைகள் வராமல் இருப்பதற்கு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், ரோகிணி, உத்திரம், பூராடத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வருடம் ஒரு முறை கண்டிப்பாக திருப்பதி போய் திருப்பதி ஏழுமலையானை, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கணும், ஆண்களாக இருந்தால் என்ன சொன்னான்னா மொட்டை போடணும். மொட்டை போட்டு என்ன சொன்னான்னா நீங்கள் ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையானில் போய் புதன்கிழமை தரிசனம் அல்லது சனிக்கிழமை தரிசனம்,
இந்த பூமுடி கொடுத்துட்டு மொட்டை போட்டுட்டு தரிசனம் பண்ணுவது மிக சாலச் சிறந்தது. அந்த திருப்பதி 7 மலைக்குள் போய் வந்து என்ன சொன்னான்னா ரூம் போட்டு வந்து 2 நாள் தங்கி இருப்பது, இவர்களுடைய இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டையில் இருக்கிற டிப்ரெஷன், இவர்கள்லாம் ஏமாறுவர். இவர்கள் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் ஏமாந்துருவாங்க. ஏமாறுகின்ற குணம் உண்டு. இவங்க நினச்சி ஏமாத்தினாங்கன்னு எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டான ஆளுங்க தான். ஆனால் அது இவர்களுக்கு தெரியாது. நம்ம ஏமாத்தினா எவனும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவில் வந்து என்ன சொல்லுவாங்க. அதாவது வந்து இவர் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு அமைப்பு என்னென்னா, யாரோ ஒருவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டுபிடித்த ஒன்றை தான் கண்டுபிடித்தது கணக்காகவே அப்படி வந்து அதை புள்ளி வச்சு அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, சூப்பராக பேசுவாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா, அடுத்தவர்களுடைய பிள்ளை தான் பெற்ற பிள்ளை மாதிரியே தூக்கி கொஞ்சிறத பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க. பெற்றதாய் பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்ம பிள்ளை, இவன் தூக்கி இவ்வளோ அற்புதமாக கொஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே வந்து என்ன சொன்ன பெற்றதாயே வந்து அசந்து போவான். என்னடா இப்படி வந்து என்ன சொன்ன நம்ம பெற்ற பிள்ளை இவன் இவ்வளோ அழகாக இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் குழந்தைய கொடுத்து பாருங்கள். தான் பெற்ற பிள்ளைகளுக்காகவே வந்து என்ன சொன்ன கொஞ்சக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்கள் இவர்கள். தவறு பண்ணினான். நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. யாருமே வந்து மனம் காயப்பட்டுக்கிடாதீங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த தமிழ்நாட்டில் தவறு பண்ணிகிட்டு இருக்கார். அது யாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. தான் பெற்ற பிள்ளை கணக்காகவே பேசுவார். ஏன்னா அவர் வந்து இதுக்கு ஆதரவு கிடையாது. ஏன்னா அவருக்கே தெரியும். இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா, அதிலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மற்ற ஜோதிடர்களை மட்டம் தட்டியே பேசுவார். ஜோதிடம் பொய், ஜோதிடம் பொய், ஜோதிடம் வந்து கரெக்டாக நடந்ததில்லை, நான் சொல்கிற இந்த இதுதான் கரெக்ட் அப்படின்பார். இது எங்கேருந்து கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும், பதில் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறது? ஏன்னா அவர் அந்த நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டார். அப்படி வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து நடிப்பில் வித்தகர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ண முடியும்? சரி போ அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் வந்து ஒரு ஆப்பு உண்டு. என்ன சார் ஆப்பு உண்டுங்க அப்படின்னா, கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. அது எப்போ வரும் என்பதை வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்பீக்கான நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ அது உண்டு. அது உண்டு அப்படின்னா வந்து எப்படி உண்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? பொருளாதாரத்தாலும் சுக்கிரனால் இவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். சுக்கிரனால் இவர்கள் அசிங்கப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் தவறான வழியில் போனால் இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிதிர் தோஷம் உடையவர்கள். இவருக்கு தெரியாது பிதிர் தோஷம் உடையவர்கள். இவர்களுடைய முன்னோர்களே இவரை சாபம் போட்டு வந்து தீர்த்துருவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆமாம் அந்த மாதிரி ஒரு உண்டு. அப்போ என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்ததான் ஆதிபத்தியம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய கர்மா என்பதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். புதன் என்று சொன்னாலே நடிப்பு. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை தன் விஷயமாக எடுத்து வந்து அதை செயல்படுத்துவதில் விழுந்து சூடாதி சூழர்களாக இருப்பாங்க. ஆனால் நல்லவர்கள் நிறையா இருக்காங்க. அந்த நட்சத்திரத்தில் நல்லவர்கள் நிறையா இருக்காங்க. தீயவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு. சரி, இவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து இவர்கள் மிதுனம் கன்னி லக்கணங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து நம்பக்கூடாது. ஆயில்யம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்களை இவர்கள் நம்பக்கூடாது. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களும் மிதுனம் கன்னி லக்கணக்காரர்களும் இவர்களுடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொன்னாலும் உள்ள நுழைஞ்சு இவர்களை வந்து நல்லா மண்டையை குடைச்சி விட்டுருவாங்க. என்ன காரணம்னா, இதே ஒரு உதாரணம் எடுத்துடு. இந்த இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி மிதுனம் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வந்துடுவாங்க. அது புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையிலும் வரலாம், அக வாழ்க்கையிலும் வரலாம். அப்போ புற வாழ்க்கையில் வந்தால் பொருளாதாரத்தை அடித்து சரிச்சிட்டு போயிடுவாங்க. அக வாழ்க்கையில் வந்தால் என்ன சொன்ன, அகம் என்பது என்ன சொன்னான்னா சிற்றின்பம். அதில் உள்ள நுழைஞ்சி பேரை ரிப்பேர் ஆக்கி டேமேஜ் ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் இந்த ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், ஆயில்யம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்களிடமும் மிதுனம் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஒருத்தருடைய மைனஸ் இதே நட்சத்திரம் நிறைய பேர் பிறந்திருக்கலாம். அப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த குறையை நீங்கள் குறையாக எடுத்துக்கலாம். உங்களை சுட்டி காட்டினால்தான் நீங்கள் அதிலிருந்து என்ன சொல்கிறான்னா மீள்வதற்குண்டான வழி கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவை நம்ம சால்வேஷன் பண்ணி உலகத்தில் நன்மதிப்பும் நல்ல உயரத்திற்கு போவதற்கு என்ன சொல்லலாம்னா, நாம் நம்மளுடைய நட்சத்திர கர்மாவை தெரிஞ்சு அது எதன் மூலமாக நாம் பாதிக்கப்படுவோம், எப்படி பாதிக்கப்படுவோம், அகத்தால் பாதிக்கப்படுவோமா புறத்தால் பாதிக்கப்படுவோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதை பற்றின உங்களுடைய எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போது நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு உங்களை தயார் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுடைய லக்கண புள்ளிகள் இந்த 3 நட்சத்திரங்களில் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒன்று ஏமாற்றப்படுவீர்கள், இல்லை இன்னொருத்தர் நீங்கள் ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குற்றம் சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்கிறான்னா என்னென்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது, அதற்கு என்ன தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து அந்த திசைகளோ அந்த புத்திகளோ அந்த அந்தரங்களோ அந்த சூட்சிமங்களோ ஓடும்போது நீங்கள் அதன் மூலமாக பாதிக்கப்படுவீர்கள். அதனால் எப்பயுமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பின்னாடி என்ன சொல்லலான்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு என்ன சொல்லலான்னா சூரியன் என்ன தோஷத்தில் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார், என்ன தோஷம், சந்திரன், இப்படி 9 மாந்தி வரைக்கும் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்து ஒரு திசையோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ ஓடும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சூரியன் என்று சொன்னால் அரசாங்கத்தால் தண்டனை வர வேண்டும். சூரியனுடைய தோஷத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் அரசாங்கத்தால் தண்டனை. சந்திரனாக இருந்தால் மனம் டிப்ரெஷன். புதனாக இருந்தால் என்ன சொல்கிறான்னா ஏமாற்றப்படுதல். குருவாக இருந்தால் சாபத்தை வாங்குதல், பிள்ளைகள் பாதிக்கப்படுதல். சுக்கிரனாக இருந்தால் பணத்தால் பாதிக்கப்படுதல், கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்படுதல், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு. சனியாக இருந்தால் தொழிலில் பாதிக்கப்படுதல், ராகுவாக இருந்தால் வாகனத்தில் பாதிக்கப்படுது. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த 3 நட்சத்திரத்திற்கு மட்டுமே இந்த பலாபலன் இல்லை. இந்த நட்சத்திரத்துங்கள் பிறந்தவர்களுடைய மைனஸ் என்ன, அதை நாம் எதன் மூலமாக நமக்கு மைனஸ் வரும், அதை சால்வேஷன் பண்ணிக்கொள்வதற்கு இந்த நட்சத்திரங்கள் நமக்கு சொல்லி இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லக்கணமும் 3 நட்சத்திரமும் உள்ள வருவாங்க. அப்போ வரும்போது அவர்களிடம் நீங்கள் போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிப்பதற்குண்டான மனோநிலைக்கு போகாதீங்க. அதிலிருந்து எப்படி விலகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அவர்களிடம் சாபத்தையும் வாங்கி விடாதீர்கள், அவர்களுடைய மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு குரோதத்தை வளர்த்து கொள்ளார்கள். நட்பு ரீதியிலே போய் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய காரியத்தை நீங்கள் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பாதகமாக உண்டாக்காதவாறு நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் என்ன சொன்ன, இந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் என்ன சொன்னாலும் ஏதாவது திசைகள் இருந்து உங்களுக்கு நடத்தியது என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு தோல் நோய் சார்ந்த விஷயங்கள் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தோல் நோயை சரி பண்ணுவதற்கு என்ன சொல்கிறான்னா நித்தமும் வாழை இலையில் என்ன சொல்கிறான்னா வாழை இலையில் சாப்பிட பழகுங்க. அப்படி ஒரு கால் உங்களுக்கு தோல் நோய் வந்துவிட்டது, வருவதற்குண்டான சிம்டம்ஸ் தெரிகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா மண் சட்டியில் என்ன சொல்கிறான்னா வேப்ப விறக வைத்து எரித்து, மண் சட்டியில் வேப்ப விறக வைத்து எரித்த அந்த சாதத்தை வாழை இலையில் போட்டு சாப்பிடும் போதும், வாழை இலையை என்ன சொல்கிறான்னா டெய்லி என்ன சொல்கிறான்னா ஒரு 150 மில்லி தண்ணியில் வாழை இலையை பீஸாக வெட்டி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அது ஆரியவுடன்
அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கும் போதும் உங்களுக்கு இருக்கின்ற நோய் வந்து சார் ரைஸ் ஆகாது, அரெஸ்ட் ஆகும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். யார் ஒருவருக்கு இந்த 3 நட்சத்திரத்தில் போய் வந்து திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ ஓடும்போது ஏமாற்றங்கள், தோல் நோய் சார்ந்தது, இதில் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ தோல் நோய் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் சாப்பாடு வந்து என்ன சொன்னா வந்து மண் சட்டியில் செய்யப்பட்டதாக இருக்கணும், அது வேப்ப விறகால் எரித்து அந்த சமையல் பண்ணப்பட்டதாக இருக்கணும். ஆனால் அந்த சாதத்தை சுட சுட வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வாழை இலையில் பரிமாற வைத்து மற்ற அந்த அதுக்குண்டான சைடிஷ் எல்லாம் நீங்கள் கேஸில் சமைச்சதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுடைய தோல் நோய் அறவே முற்றிலுமாக குறையும். ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறேன்னா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைன்னா குறைஞ்சது 51 உக்கி போட்டாலே உடம்பு வந்து உங்களுக்கு மாறி ரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.